நல்லதை யார் செஞ்சாலும் பாராட்டுவோம், தவறு யார் செஞ்சாலும் சுட்டி காட்டுவோம். மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஒரு செய்தி ஒண்ணு சொல்லட்டுங்களா? திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இந்த தமிழ்நாட்டுல இல்லாம போகணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் நடக்கணுங்க. ஒண்ணு வந்து திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளி வந்து அந்த கட்சியை உடைச்சுக்கிட்டு வெளியில வரணும். 1993ல வைகோ பண்ணார்ல, அத மாதிரி பண்ணோம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய திமுகவுல அத மாதிரி பண்றதுக்கு ஒரு முக்கிய புள்ளி இருக்காங்களா அப்படின்னா கிடையாது. நீங்க இன்பநிதி கிடையாது. இன்பநிதியோட மனைவியை வந்து நீங்க வருங்கால மனைவியை சொல்றேன், அவங்கள நீங்க வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டா அறிவிச்சா கூட நாங்க ஓட்டு போட தயாரா இருக்கோம், நாங்க ஆதரவு தெரிவிக்க தயாரா இருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இப்ப இருக்கக்கூடிய திமுகவுல முக்கிய புள்ளிகள் இருக்காங்க. சோ திமுகவுல இருக்கக்கூடிய முக்கிய புள்ளி திமுக உடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கிடையாது. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, நம்ம கருணாநிதிக்கு தான் ஃபேமிலி ட்ரீ போட்டிங்க அப்படின்னா ரொம்ப பெருசா போகும். ஒரு ஆலமரத்தை விட பெருசா போகும். இங்க தொடங்கி அது எந்த எண்டு வேணாலும் போகும். இந்த காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. சோ அத மாதிரி அவ்வளவு பெரிய ஃபேமிலி ட்ரீ இருக்கு. அந்த ட்ரீல இருக்கக்கூடியவங்க யாராவது வந்து நான் கட்சியை உடைக்கிறேன், எங்க அண்ணன் எம்.கே. ஸ்டாலின் வந்து கிடையாது கட்சி, நான் தான் கட்சி, உதயசூரியன் சின்னம் அவருக்கு கிடையாது, எனக்கு தான், உதயநிதி ஸ்டாலினுக்கு கிடையாது உதயசூரியன் சின்னம் எனக்கு தான் அப்படின்னு வந்து யாராவது சண்டை போடணும். அந்த கர்மத்தையாவது திமுகவுல யாராவது பண்றாங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. 2006, 2011 அந்த காலகட்டத்துல அழகிரி வந்து இதை பண்ணுவாரு, கட்சியை உடைப்பாரு, திமுக உடைப்பாரு, உடைச்சா அதோட திமுக இந்த மண்ணுல செத்துரும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா கருணாநிதியை பத்தி தான் தெரியுமா, என்ன கர்மத்தை பேசுவாரோ தெரியல, பேசி அழகிரியை வந்து அப்படியே ஆஃப் பண்ணி மதுரை உன் ஏரியா, அதுக்குள்ள நீ என்ன வேணாலும் பாத்துக்க, அதை விட்டுட்டு இந்த சிஎம் கேண்டிடேட் இத மாதிரி விஷயத்துக்குலாம் வராத அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி மூடி வச்சிருந்தாரு. அப்பப்போ கனிமொழிக்கு மட்டும் அந்த ஆசை அப்படிங்கிறது மனசுக்குள்ள வரும், நாமளும் ஸ்டேட் பாலிடிக்ஸ்குள்ள வரணும், நம்ம அண்ணனுக்கு என்ன தகுதி இருக்கு, நம்ம உண்மையாலும் எம்.கே. ஸ்டாலின் கூட கம்பேர் பண்றப்ப கனிமொழிக்கு தகுதி அதிகம் தான், அத அவங்க மனசுலயும் யாராவது சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கும் தெரியும்ல. சோ நம்ம அண்ணனுக்கு என்ன தகுதி இருக்கு, நாம ஏன் கீழே இருக்கணும், நாம ஸ்டேட் பாலிடிக்ஸ்குள்ள வரும் அப்படின்னு அப்பப்போ எட்டி பார்ப்பாங்க கனிமொழி. திடீர்னு என்ன பேசுவாங்களோ என்ன நடக்குமோ தெரியாது, அப்படியே திரும்ப சைலண்டா போயிடுவாங்க. அப்புறம் உதயநிதி வராரு, உதயநிதி துணை முதல்வரா இருக்காரு, நமக்கு என்ன தகுதி இல்லை அப்படின்னு திரும்ப கோவப்படுவாங்க கனிமொழி. ஆனா என்ன பேசுவாங்களோ என்ன கர்மம் நடக்குமோ அதுக்கப்புறம் கனிமொழி வந்து சைலண்ட் ஆயிடுவாங்க. இந்த தேர்தலில் கூட 2026 தேர்தலில் கூட எனக்கு நான் இங்க சட்டமன்ற உறுப்பினரா ஆக போறேன், இங்க ஸ்டேட் பாலிடிக்ஸ்குள்ள வரப்போறேன், எனக்கு எம்பி பதவி வேணாம் அப்படின்னு ரொம்ப உறுதியா இருந்தாங்க கனிமொழி. தூத்துக்குடியில ஒரு 50 அந்த சுத்துவட்டார பகுதியில வந்து ஒரு 50 கேண்டிடேட் இவங்க சொல்லக்கூடிய கேண்டிடேட்டை நிறுத்தி இவங்களும் கேண்டிடேட்டா நிக்கணும் அப்படின்லாம் திட்டம் போட்டிருந்தாங்க. பட் திமுக குடும்பம் இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்குங்க. நம்ம குடும்பத்திலேருந்து எவனாவது கட்சியை உடைச்சான் அப்படின்னா அங்க திமுக அப்படிங்கிறது இல்லாம போயிடும். எவனாவது ஒரு முக்கிய புள்ளி பிரிஞ்சு போனா அப்படின்னா திமுகவுடைய சோழி அதோட காலி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தை பேசி குடும்பத்தை கூப்பிட்டு வச்சு அழுவாங்களா கதறுவாங்களா அப்படின்னு தெரியாது. இவ்வளவு பெரிய குடும்பம் இருந்தும் இவ்வளவு அரசியல் பிரபலங்கள் அந்த குடும்பத்துக்குள்ள இருந்தும் அந்த கட்சியை வந்து யாருமே உடைக்காதது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய ஒரு சாபக்கேடு. சோ இப்படி போயிட்டு இருந்த சூழல்ல தான் திமுகன்னா அந்த கட்சியை உடைக்கவே முடியாதா, குடும்பத்துல இருந்து யாருமே வரமாட்டாங்களா, யாரு என்ன சொன்னாலும் கேட்டுட்டு அமைதியாவே இருந்துருவாங்களா அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருந்த டைம்ல தான் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப கேப் கழிச்சு இந்த தேர்தலுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது. அழகிரியோட மகள் கயல்விழி அவங்க வந்து விகடனுக்கு ஒரு பேட்டி அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அதுல கொடுக்குறப்போ எங்க அப்பா வந்து முடங்கி கிடக்காரு, அதாவது தேர்தல் பணி அப்படி இப்படிலாம் செஞ்சுட்டு ரொம்ப பரபரப்பா இருந்த நபர், மத்திய அமைச்சரா இருந்த நபர், அவர் வந்து வீட்டுல முடங்கி கிடக்காரு, அவர் அப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லை. சோ எனக்கு வந்து அது ரொம்ப வலியை தருது, ரொம்ப வேதனையை தருது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது திமுக வந்து அழகிரிக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, ஒதுக்கி வச்சிருக்காங்க, எனக்கு அது கோபமா இருக்கு, எனக்கு வன்மமா இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில கயல்விழி வந்து பேசியிருந்தாங்க. அப்ப பேசுறப்பவே சொல்லியிருந்தாங்க, அவங்க அந்த இன்டர்வியூல அந்த சாயலே எப்படி இருந்தது அப்படின்னா, இங்க வந்து தாவேக்கா ஒரு மாற்று, தாவேக்காவை மக்கள் தேடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்பவே நான் நினைச்சேன் இவங்க வந்து தாவேக்கா பக்கம் போவாங்க அப்படின்னு நினைச்சேன். ஒருவேளை அவங்க தாவேக்கா பக்கம் போனாங்க அப்படின்னா அது திமுகவுக்கு இன்னும் ஒரு பேரிடியா இருக்கும். மதுரையில என்னதான் அழகிரி பவர்ல இல்ல அப்படின்னாலும் மதுரை அந்த சுற்று வட்டார பகுதியில அழகிரிக்குன்னு ஒரு பவர் இருக்கு, ஒரு கெத்து அப்படிங்கிறது இருக்கு. சோ அதை வச்சு தாவேக்காவுக்கு, அதாவது இந்த கயல்விழி வந்து தாவேக்காவுக்கு போனாங்க அப்படின்னா மதுரையில வந்து தாவேக்காவுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும். சோ அந்த பக்கம் போவாங்க அப்படின்னு நினைச்சேன்.
பட் யார் என்ன சொன்னாங்களோ இல்ல எம்.கே. ஸ்டாலினோ துர்கா ஸ்டாலினோ யாரு காலில் விழுந்து அழுதாங்களோ, ஏற்கனவே நம்ம ஆட்சி புட்டுக்கிற மாதிரி தான் இருக்கு, நீங்க இத மாதிரி ஏதாவது பண்ணி விட்டுறாதீங்க போயிடும் அப்படின்னு கெஞ்சினாங்களோ தெரியல. அதுக்கப்புறம் கயல்விழி வந்து அப்படியே ரொம்ப சைலண்டா இருந்தாங்க. சரி, வழக்கம் போல திமுக வந்து ஆஃப் பண்ணிடுச்சு, யாராவது வருவாங்க கோவப்பட்டு வருவாங்க, ஆனா திமுக ஆஃப் பண்ணிடும்ல, என்னத்தை கொடுத்து ஆஃப் பண்ணுமோ, குடும்ப கதையெல்லாம் சொல்லி நாம எங்க இருந்தோம், எங்க வாழ்ந்துட்டு இருந்தோம், ஆந்திராவில ஓகூர்ல வாழ்ந்துட்டு இருந்தோம், நம்ம அப்பா எங்க வந்தாரு, நம்ம தாத்தா எங்க வந்தாரு, திருட்டு ரயில் ஏறி வந்தாரு, ஆனா அப்படிலாம் வந்து நம்ம இப்படி வந்திருக்கோம்ல, நம்ம குடும்பத்துக்குள்ளேயே நம்ம சண்டை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா பாக்குறவன் என்ன நினைப்பான், நம்ம கட்சி உடைஞ்சது அப்படின்னா ஒண்ணுமே இல்லாம போயிடும் அப்படின்னு என்ன கருமத்தை சொல்லி அழுவாங்களோ தெரியல. குடும்ப உறுப்பினர்கள் திடீர்னு கோவப்படுவாங்க, அதுக்கப்புறம் சைலண்ட் ஆயிடுவாங்க. சோ அப்படிதான் இந்த கயல்விழியும் தேர்தலுக்கு முன்னாடி சைலண்ட் ஆயிட்டாங்க. சரி, வழக்கம் போல முடிச்சு விட்டாங்க, சமாதி கட்டி விட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, கயல்விழி அவர்கள் விஜய் வந்து முதலமைச்சரா பதவி ஏத்தாங்க இல்லையா, நேரு உள் விளையாட்டு அரங்குல. சோ அங்க கயல்விழியோட பிரசன்ஸ் அப்படிங்கிறது இருந்தது. எனக்குலாம் சந்தோஷம், அப்பாடி நாம வந்து திமுக அந்த அந்த ஓட் பேக்கிங் அந்த ஓட் ஷேர் உடைக்கிற ஆளு அங்க இருந்து யாரும் வரமாட்டாங்க நினைச்சிட்டு இருந்தோம். இவங்க இங்க பதவியேற்புக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறப்போ சரி, ஏதோ திமுகவில் ஒரு சலசலப்பு அப்படிங்கிறத இந்த அழகிரி குடும்பம் ஏற்படுத்த போகுது அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா 10 நாளா அவங்க ரொம்ப சைலண்ட். நான் என்ன நினைச்சேன்னா கயல்விழி வந்து கேண்டிடேட்டா தாவேகா கேண்டிடேட்டா நிப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். அதுவும் நடக்கல. சரி, இந்த பதவியேற்பு விழாவில் கலந்துக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் ஏதாவது நடக்கும்னு பார்த்தா அதுக்கப்புறமும் ஒண்ணுமே இல்லாம அமைதியா இருந்தது. பட் நேத்தி தலைமைச் செயலகத்துக்கு போயிட்டு விஜய் அவர்களை சந்திச்சாங்கன்னு சொல்றாங்க, சந்திக்கல அப்படின்னு சொல்றாங்க. நாம கேட்ட வரைக்கும் விஜய் அவர்களை நேத்தி கயல்விழி அவர்கள் சந்திக்கல. ஆனா 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்களை சந்திச்சு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பேசிட்டு இருந்திருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, கயல்விழி அவங்க கூட புதுசா பொறுப்பேற்றிருக்க ஒரு 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் வந்து 1.5 மணி நேரம் உட்கார்ந்து பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. அப்பனா தாவேகாவுல ஏதோ ஒரு முக்கிய பொறுப்பு வந்து கயல்விழிக்கு கொடுக்கப்பட போகுது. அது சம்பந்தமான அந்த ஆலோசனை, இந்த விஷயங்கள் வந்து அந்த அமைச்சர்கள் மத்தியில போயிருக்கு அப்படின்னு தான் நமக்கு கிடைச்ச செய்தி. ஆனா இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, திருச்சி கிழக்கு இருக்குல்லங்க, இதுக்கு முன்னாடி தாவேகா ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு தெரியாது, நாம வந்து ஒரு பெரிய திமுக பிளட் அழகிரியோட மக, நாம இந்த நேரத்துல போய் தாவேகாவுல நின்று தோத்துட்டா என்ன பண்றது, தாவேகா இவ்வளவு பெரிய இம்பாக்ட ஏற்படுத்துமா அப்படின்னு தெரியாததுனால அப்ப வந்து கயல்விழி வந்து சைலண்டா இருந்தாங்க. ஆனா இப்போதான் திருச்சி கிழக்கு இருக்குல்ல, தாவேகா வேவ் தான் அங்க போயிட்டு இருக்குல்ல, சோ அங்க நின்னா நமக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோ திருச்சி கிழக்குக்கு கயல்விழி அவர்கள் வந்து காய் நகர்த்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த திருச்சி கிழக்குல வந்து எத்தனை பேரை தாவேகா நிறுத்துவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் வந்து நிறைய பேரை சொல்லிட்டு இருக்காங்க, இவங்களை நிறுத்த தாவேகா திட்டம் போட்டுட்டு இருக்காங்க, இவங்களை நிறுத்த திட்டம் போட்டுட்டு இருக்காங்க, சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் வந்து தாவேகா தரப்புல அங்க நிக்க போறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. பட் நேத்தி வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னா, ஒண்ணு இந்த அழகிரியோட மகள் வந்து கயல்விழிய அங்க நிறுத்தத்துக்கு திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணத்துக்காக, ஏன் அங்க கொண்டு போய் கயல்விழியை நிறுத்த திட்டம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி அப்படின்னா, அங்க வந்து நம்ம அன்பில் மகேஷ் இருக்காருல்ல, அவரு திருச்சி தெருக்குல பேசுறப்போ அப்படியே பொங்கி பொங்கி பேசினார்ல, நம்ம தளபதி வந்து நம்ம தலைவர் வந்து இத மாதிரி எம்எல்ஏ கூட ஆகாம இருக்கிறது, வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறது, முடங்கி இருக்கிறத எங்களால பார்க்க முடியல, அந்த கன்றாவி கர்மத்தெல்லாம். சோ அவரை வந்து திருச்சி கிழக்குல நிக்க வச்சு நாங்க நல்லா ஜெயிக்க வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி அன்பில் மகேஷ் சொல்லியிருந்தாரு. அதுக்கு நாம கூட என்னடா அது இந்த மனுஷனுக்கு இவ்வளவு அக்கறை அப்படின்னு பார்த்தா, அது எம்.கே. ஸ்டாலினுக்கு போட்ட பிட்டு கிடையாது, இவரு நின்னு தோத்து போயிட்டார்ல, சோ இவருக்கு இன்னொரு ஆப்ஷன் வேணுமா, எம்.கே. ஸ்டாலின் நிக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் நிக்க மாட்டார் அப்படின்னு தெரியும். சோ அடுத்த ஆப்ஷன் யாருன்னு பார்த்தா நம்மளை கொண்டாந்து நிறுத்துவாங்க. இந்த அமைதிப்படை படத்துல சொல்லுவாங்கல்ல, நீங்க என்னங்க உங்க செருப்பை நிறுத்தினா கூட ஜெயிக்கும்னு, சோ அத மாதிரி அந்த செருப்பா நினைச்சு அன்பில் மகேஷன் நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிதான் அவர் அந்த பிட்டை போட்டிருக்காரு. சோ அதுக்கான வேலைகள் திமுகவில் போயிட்டு இருக்கப்போ, ஒருவேளை அன்பில் மகேஷ் மாதிரி திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய புள்ளி அங்க நின்னா, இங்க அழகிரி மகளை நம்ம நேரடியா இறக்கி விட்டா ஃபைட் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும். திமுக அந்த இதுவரைக்கும் உடையாம அப்படியே கட்டி காப்பாத்திட்டு ஒரு ஓட் பேங்கிங் வச்சிருக்காங்கல்ல, சோ அது உடைய ஆரம்பிக்கும். மு.க. ஸ்டாலினை விட, உதயநிதியை விட அழகிரி மகள் கயல்விழிக்கு இங்க வரவேற்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிற எண்ணம் தோண ஆரம்பிக்கும். திமுக பலவீனமா இருக்கு அப்படிங்கிற எண்ணம் மக்களுக்கும் வர ஆரம்பிக்கும், அதுக்குள்ள இருக்கக்கூடியவங்களுக்கும் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டத்துல ஒரு கூட்டம் வந்து நான் கயல்விழி டீமு, நான் வந்து அழகிரி டீம் அப்படின்னு மாற ஆரம்பிப்பாங்க. சோ இது எல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. திமுகவை ஒரு சம்பவம் செய்யணும் அப்படின்னா கயல்விழியை உள்ள இறக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்கெட்சை போட்டுதான்
நேத்தி இந்த டிஸ்கஷன் போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்ல, ஒருவேளை இங்க அன்பில் மகேஷ் இறங்கல, இல்ல சூழல் வந்து வேற மாதிரி போகுது அப்படின்னா, அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது இல்ல, ரொம்ப நாளா நடத்தாம கிடக்கு. திமுக முன்னாடியே நடத்த வேண்டியது நடத்தல. அவங்க எதைதான் ஒழுங்கா நடத்திருக்காங்க, நடத்தல. சோ இப்ப திரும்ப உள்ளாட்சி தேர்தல் இன்னும் கூடிய சீக்கிரம் தாவேகா அரசு சைடுல இருந்து அறிவிக்கப்படும். சோ அப்படி அறிவிச்சா மேயர் பதவிக்கு வந்து இந்த கயல்விழியை வந்து கொண்டு போவாங்க. சோ அதுக்காக தான் இப்ப தாவேகா கூட கயல்விழி அவர்கள் நெருக்கம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படியா இருந்தாலும் திமுகவை இந்த தமிழ்நாட்டில இருந்து இந்த வேரோடும் வேரடி மண்ணோடும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்படி உடனடியா அழிக்கணும் அப்படின்னா அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா தோக்கடிச்சு 5 சீட்டு 10 சீட்டு கொண்டு போறது அப்படிங்கிறது ரொம்ப காலம் எடுக்கும். ஈஸியான வழி அப்படின்னா இத மாதிரி அவங்க குடும்ப உறுப்பினர்கள் வந்து வெளியில வந்து நான் தான் திமுக உடைய உண்மையான ரத்தம் நான் தான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சு கட்சியை உடைக்க ஆரம்பிச்சாங்கன்னா, ஓட் பேங்கிங் உடைஞ்சது அப்படின்னா தானா திமுக செத்து விழும் இந்த தமிழ் மண்ணில். நல்லதை யார் செஞ்சாலும் பாராட்டுவோம், தவறு யார் செஞ்சாலும் சுட்டி காட்டுவோம். இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள், அரசியல் சார்ந்த விஷயங்கள், சமூகம் சார்ந்த விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.